5 எக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதாவில் சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே இதை நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி 2 சைடும் மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு திரும்பவும் இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாகவே இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மாவையும் இதே போல் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. மிதமான தீ ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறது தானே அந்த முட்டையில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறது தானே அந்த மாவு இதில் நல்லா மூழ்க வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடு நல்லா அந்த மாதிரி மூழ்க வச்சுட்டு சூடாக இருக்கிற கல் மேலே அதை வச்சிடலாம். இந்த மாதிரி வச்ச உடனே இதுக்கு மேலே அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்த உடனே இதை திருப்பிட்டு இந்த சைடும் அந்த எக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி பரப்பிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை திருப்பி விட்டுக்கோங்க. இதை திருப்பிட்டு ஓரத்தெல்லாம் அந்த மாதிரி வச்சு அழுத்தி விடுங்க. நல்லா உப்பலாக வரும் பாருங்கள். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிறதானே அந்த பரோட்டாவே செஞ்சுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடிஸ் எதுவும் இல்லாமலே நீங்கள் சாப்பிட்லாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.